Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 986 part 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி ஒட்டமாவை நினைச்சுக்கிட்டு ரெட் பீன் சூப்பை வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி அட்டி போலாம் காட்டுனால ஜோரோ வந்து பார்த்துட்டு ஏன்டா தேவையில்லாம சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்பா. அட ரெட் பீன் சூப்பை வேஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரி விடு விடு அப்படின்னு அவன் சைலண்ட் ஆவான்னு பார்த்தா அப்படியே அவனுல என்ன சும்மாவா விட்ட என்னை விட்டு இன்னைக்கு அவனுல வெட்டி பொழந்துடுறேன்ட்டு வருவான். அதான் எல்லாத்தையும் சப்பி சாணி ஆகிட்டானில. இப்ப என்னன்னா லூஃபி அடிச்ச அடியில அந்த இடத்துல பெரிய கலவரம் ஆயிருச்சுன்னு குயின் பாத்துருவான். அங்க இருக்க யாருக்குமே ஒன்னும் புரியல. ஒரு ரெட் பீன் சூப்பு காண்டியாடா இவ்வளவு பெரிய கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அட்லீஸ்ட் சரக்குக்கு பண்ணியிருந்தா கூட சைலண்டா இருந்திருப்பானுங்க. போயும் ஒரு சூப்புக்கு ஒய். இங்க யூஸ்டஸ் கிட்ட ஆளுகளுக்கும் புரிஞ்சு போச்சு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல, ஏதோ ஒன்னு ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு போல. அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. யூஸ்டஸ் கிட்டுக்கு ஒன்னு மட்டும் தெளிவா புரியுது, என்ன ஆனாலும் சரி பயலுக்கு அடக்கி வாசிக்கணும்னு அறிவே இல்லை. முட்டாள்தனமா எல்லா வேலையும் பண்றது, அதுக்கப்புறம் தேவையெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபினமாகிறது. நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, நம்ம பாட்டுக்கு மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம்னு அவங்க பாட்டுக்கு போவாங்க. இவனு என்னடான்னா வேற வழி இல்லாம தான் தூக்கி போட்டு அடிச்சிருக்கானுங்க. வழியெல்லாம் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. சரி ஏதோ சூப்பர் மேட்டர் இன்வால்வ் ஆனவன கோவத்தால் அடிச்சிட்டானுங்க. இனி இப்படியே இங்கே நின்றுட்டு இருந்தானுங்கன்னா பிரச்சனை பெருசுதான் ஆகும். அண்ட் இன்னுமே சுத்தி இருக்க யாருக்குமே இவங்க யாரு என்னன்னு தெரியல. ஏன்னா மாறு வேஷத்துல இருக்காங்களாமா. அதனால ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவானுங்க. என்ன பண்ண போறானுங்கன்னு பார்த்தா விழுந்தடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. விடாதீகளே அவங்கள புடிங்கலன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் விரட்ட ஆரம்பிச்சிடும். சோ இப்படி கலவரமான உடனே அப்பவும் நோட் பண்ணிடுவான். அதான் அந்த குரங்கு பைய என்னடா நடக்குதுங்க யூ சைல்டிஷ் பாய்னு. அந்த குயினுக்கு மண்டை மட்டும் தான் பெருசு. ஏன்னா அவன் நம்மளால நோட் பண்ணல. ஆனா இந்த ஸ்கிராட்ச் மேன் அப்போ கண்டுபிடிச்சிட்டான். அது லூஃபியும் ஜோரோவும் ஒண்ணு. உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், உடனே குயினை கூப்பிட்டு எப்பா இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்காங்க, நமக்கு பிரச்சனை, எப்படியாச்சும் அவங்கள புடிச்சு அமுக்க சொல்லு. ஆனா குரங்கு பையன் என்ன தெரியுமா பண்ணுவான், சாங் மியூசிக்லயே சொல்றாராம், உன்கிட்ட உடனே ஒரு மேட்டர் சொல்லணும். உடனே அதுக்கு அவரு ரிப்ளை அப்பு 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 நீ செப்பு செப்பு செப்புன்னு. இன்னும் சில மணி நேரம் ஆச்சுன்னா போது சப்பு சப்புன்னு அப்ப போறானுங்க. இவனுக்கு இந்த சாங் எல்லாம் தேவைதானான்னு கேக்குறேன். சரி இங்க விரட்டிட்டு இருக்காங்க, அங்க அவனுங்க பாடிட்டு இருக்கானுங்க. ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்குதுன்னு வைங்க. என்ன இந்த அப்பு பாடும்போது அவனோட வாய்ஸை நம்ம யூஸ்டஸ் கிட்ட கேட்டுருவான். அவன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் மேல செம்ம கடுப்புல இருக்கான். ஏன்னா தலைவன் தான் கூடவே இருந்து குளிய பறிச்சது. அப்படி இருக்கும்போது அவன் வாய்ஸை எப்படி அவன் மறப்பான். அதனாலதான் வில்லத்தனமா இப்படி ஒரு லுக்கு. அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி காமிச்சிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிக்கினே இருக்கானுங்க. இங்க இவனுங்க பாட்டிலேயே இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்க யூஸ்டஸ் கிட்ட அவனோட பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். நீ இன்னும் இங்கதான் இருக்கியாடான்னு அப்புக்கு தெரியல. யூஸ்டஸ் கிட்ட இங்க சுத்திட்டு இருக்கான்னு. ஏன்னா கைடோ கிட்ட மாட்டி விட்டுட்டோம். அவன் நேரத்துக்கு ஜெயில இருப்பான் தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அவன் இருக்கான்னு தெரிஞ்சானா நேரத்துக்கு 90ல ஓடிடுவான். அவன் குயின் கிட்ட நீ உடோன்ல புடிச்சு வச்சிருக்க அந்த 2 எலிங்க வந்து இப்ப எப்படியா தப்பிச்சு இங்க வரைக்கும் வந்துட்டானுங்க. அந்த 2 பேர்த்தையும் நல்லா பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க இவங்க தப்பிச்சு வரலான்னு பார்த்தாங்க. இப்ப வேற வழி தெரியல. என்னன்னா எல்லாம் ரவுண்ட் எட்டிட்டாங்க. சண்டை போட்டே ஆகணும். அதனால அங்க சண்டை போட ரெடி ஆவாங்களா. அங்க அப்போ மூஞ்ச நல்லா பாருன்னு உடனே குயின் ஊன்னு எட்டி பார்ப்பான். அவ்வளவுதான் பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போடும். எது மறுபடியும் இவனுங்களான்னு அங்க அவனுங்க சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஒக்கா மக்கா அந்த இடமே அந்தல சிந்தலை ஆயிட்டு இருக்குது. எவன் குறுக்க வந்தாலும் சரி வெட்டு குத்துதான். பேரையுமே சொல்லிட்டா லூஃபியும் ஜோரோ ஹண்டரும் தான் வந்து ஆட்டம் காட்டிட்டு இருக்கானுங்கன்னு. அங்க அவனும் சும்மா அடியில அடி ஒன்னொன்னு இட்டி மாதிரி விழுந்துட்டு இருக்குது. இங்க குயின் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி அவனுக்கு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தானுங்கன்னு. ஏன்னா கடைசியா பபனுக்கி கிட்ட விசாரிக்கும் போது அவன் என்ன சொன்னான்னா எல்லாத்தையுமே புடிச்சு ஜெயில போட்டாச்சு. நீங்க கிளம்பும் போது இருந்த பஞ்சாயத்தெல்லாம் இப்ப இல்ல, எல்லாமே சரியாயிருச்சு, எல்லாம் கப்சுப்னு இருக்காங்க, நீங்க ஒண்ணு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் இவன் இந்த தீவுல இருந்து அந்த உடோனுக்கு போகாம பார்ட்டியை என்ஜாய் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு தெரிஞ்சான். இப்ப கடைசியில இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க இல்ல. அட பபனுக்கி மாங்கா மண்டையா ஏன்ட்டியே போய் சொல்லிட்டியாடா வீணா போனவனே அவனை திட்டிட்டு பீதியாவான்னு பார்த்தா மறுபடியும் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றான். அதாவது இன்னைக்கு ஹாப்பி கோல்டன் ஃபெஸ்டிவல் டே. இன்னைக்கு கலவரம் ஆனாலும் அது நல்லபடியா இருக்கணும். அதனால அவங்க 2 பேர்த்த யாரு புடிச்சிட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு செம்மையான கிஃப்ட் இருக்குதுமா. அதுவும் எப்படின்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்றான்னு. உடனே அப்பு சும்மா இல்லாம இப்படி மொத்தத்துக்கு நீங்க செட்டில்மெண்ட்னு சொன்னீங்கன்னா யாரு போய் பிடிப்பா. 2 பாட்டில் சரக்கு வாங்கி கொடுத்து ஏமாத்திர மாட்டீங்க. அதனால என்ன கிஃப்ட் என்னன்னு சொல்லுங்க, அப்பந்தானே அவங்களும் சந்தோஷமா வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சாங்கிலேயே கன்வே பண்றான். உடனே அவனும் அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்ல வருவானா. அதே நேரம் இந்த டொபிரோப்போன்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் இருந்தாங்களே அவங்க நம்ம கைடோவோட பையனை வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த சந்தில இருக்கானா, அந்த சந்தில இருக்கானா, இல்ல அந்த சந்தில இருக்கானா, இந்த சந்தில இருக்கானான்னு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வெறித்தனமா தேடும் போது டெஃபினட்டா நம்மளாலேயே சுத்தி வந்துகிட்டு இருக்கதையும் கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு இடம் விடாம செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க குயின் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டான். என்னன்னா யார் அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி காலி பண்றாங்களோ அவங்கள இந்த டொபிரோப்போ இருக்காங்கல்ல அதுல
ஒரு ஆளை தூக்கிட்டு ஜெயிக்கிற இவங்கள டொபிரோப்போவா போட போறானாமா. ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப பெரிய போஸ்டிங். இத சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. எது டொபிரோப்போவான்னு. ஆக்சுவலா டொபிரோப்போல இருக்கவனுங்க லீடு பெர்ஃபார்மர்ல இருக்கவங்கள அடிச்சு போட்டுட்டு அவங்க இடத்த புடிச்சுக்கலான்னு அங்க தேடுதல் வேட்டை போயிட்டு இருக்குது. அது தெரியாம இவன் அவங்க போஸ்டிங்க்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். சரி, பெரிய கலவரத்துக்கு அப்புறம் யார் இருக்கிறா யார் இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால அந்த பஞ்சாயத்து அப்புறம் பாத்துக்கலாம். சோ இப்போ எல்லாருமே போஸ்டிங்க்கு வெறி ஆயிட்டாங்க. முன்னாடியாச்சும் நார்மலா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனிமேட்டெல்லாம் அப்படி இல்ல, வெறித்தனமா இருக்கும். யூஸ்டஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அவன் வாய்ஸை கேட்டுக்கிட்டே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போவான். அவனுக்கு உள்ளுக்குள்ள வெறியில ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா வெளியில அப்படியே சிரிச்சுக்கிட்டே போவான். அட நம்ம லூஃபி லா இவங்க டீல் பேசி ஒன்னா சேரும் போதுதான் அவனுங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்திருந்தானுங்க. அதாவது யூஸ்டஸ் கிட்டு, இந்த ஸ்கிராட்ச் மேன் அப்பு, அப்புறம் ஹாக்கின்ஸ், இவங்க எல்லாம் ஒன்னா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. இதுல பிளாக் ஷிப் யாருன்னா இந்த அப்பு. ஏன்னா இவன் முன்னாடியே பீஸ்ட் பைரட்டோட ஆளு. ஹாக்கின்ஸ் அப்படி இல்ல, அவன் வந்து நிஜமா தான் அலையன்ஸ் ஆயிருப்பான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பீஸ்ட் பைரட்ல இருப்பான். ஏன்னா அவன் முன்னாடியே சொல்லியிருப்பான், என்னால எதிர்த்தெல்லாம் சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியாது, நான் உயிரோட தப்பிக்கிற ரேஷியோ பாத்தீங்கன்னா 0, அதனால தான் வேற வழி இல்லாம போய் சேர்ந்துட்டேன்னா. அவனை கூட மன்னிச்சிடலாம், ஆனா இந்த அப்பு இருக்கானே அவனை தான் மன்னிக்கவே முடியாது. கூட இருந்தே குழி பறிச்சிருக்கான் கபோதி. சொல்ல போனா யூஸ்டஸ் கிட்டுக்கு ஆல்ரெடி அவனை பிடிக்காது. அதனாலயே உங்களை பொழந்து கட்டிடுறான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் மேல ஸ்கை ஐலாண்ட்ல இருந்து ஒரு ஜம்பை போட்டு கைடோ நேரா இந்த ஐலாண்ட்ல வந்து விழுந்திருப்பான். அவன் தான் மனுஷ பிறவியே இல்லையே. கேஷலா எந்திரிச்சு, ஐயோ தலை மட்டும்தான் வலிக்குது, மறுபடியும் பொழைச்சிட்டானா என்னைக்குதான் சாவ போறனோ தெரியல அப்படின்ட்டு ஒயிட் பியர்டு செத்த மேட்டர்லாம் சொல்லிட்டு நம்ம லா மேலையும் லூஃபி மேலையும் கொலை வெறியில இருப்பான். ஏன்னா அந்த டைம்ல தான் நம்மளால டோஃப்ளமிங்கோவை போட்டு பொல்லன்னு பொல்லந்து கட்டி இருப்பான். அவனை காலி பண்ணதுனால இவனோட பிசினஸ் டோட்டலா அடி வாங்கிருச்சு. ஏன்னா இவன் வெப்பனை டோஃப்ளமிங்கோக்கு மாத்தி விடுவான், அவன் அதுக்கு பதிலாக டெவில் ஃப்ரூட் இங்க மாத்தி விடுவான். சோ வார்லார்டு மேலேயே கைய வச்சு நல்லா போயிட்டு இருந்த என்னோட பிசினஸ் நார் அடிச்சிருக்கானுங்க. சோ உங்க ஜெனரேஷன் ஆளுகளை நான் கொள்ளாம விட மாட்டேன் அப்படின்ட்டு தான் யூஸ்டஸ் கிட்ட பொழந்து கட்டி தூக்கி உள்ள போட்டான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இவன் கூட ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருப்பான். ஆனா யூஸ்டஸ் கிட்ட தான் சேர மாட்டானே, அதனால அட்டி பொல்லா காட்டி இருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, டே அப்பு உனக்கு இருக்குடா பெரிய ஆப்பு அப்படின்ட்டு கொலவெறியோட இழிச்சுக்கிட்டு கூடுவான். சரி, இதுக்கப்புறம் நம்ம பயிலுக்கு மாட்டிட்டானுங்க. தப்புச்சானுங்களா இல்ல ததியிடத்தம் போட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.